ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாப் வேக்கன்சி பற்றி, அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேக்கன்சியை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அண்ட் அதுக்கு எந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உளவுத்துறையில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்ஏக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ரெக்குவயர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டு தான் எஸ்ஏ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டோட்டலி 4987 வேக்கன்சி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, நிறையா வேரியஸ் பிளேசஸில் வேக்கன்சிஸ் இருக்குது இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 17 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அப்ளை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ அடுத்து நம்ம வேக்கன்சி எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டோட்டல் 4987 வேக்கன்சியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியஸ் கண்ட்ரீஸில் இருக்குது. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னையில் 285 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹைதராபாத் அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 117 வேக்கன்சி. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் 204 வேக்கன்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவனந்தபுரத்தில் 334 வேக்கன்சின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றியே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600 அபோவ் வேக்கன்சிஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒரு 10th பாஸ் ஆகியிருந்தால் கூட போதும், இந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதோடைய பேசிக் சேலரின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 21,700லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓவரால் நீங்கள் பார்த்திங்கன்னா ஓவர் த இயர்ஸ் நிறையா சேலரி கெயின் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஏஜ் ரிக்குவயர்மெண்ட் மினிமம் ஏஜ் 18 இருந்தாலே போதும், மேக்ஸிமம் 27 வரைக்கும் இருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸை பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் டயர் 1ல் ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் டயர் 2 நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்டர்வியூ உங்களுக்கு கடைசியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஒரு இதுக்கு செலக்ட் ஆக முடியும். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 21,700 உங்களுக்கு பேசிக் சேலரி. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு டிஏடிஏலாம் கிடச்சிதுன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸ் SC/ST கேண்டிடேட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 550யும், அதை தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா 650யும் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்குது. இதை பற்றின வேறு நிறையா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும், இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் வேணும்னாலும் இது ரெண்டையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது பற்றின சிலபஸாக இருக்கட்டும் அதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த எக்ஸாம்ஸுக்கான சிலபஸ் அண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் ரெண்டையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது மாதிரி நிறையா ஜாப் அப்டேட்ஸுக்கும் சரி அண்ட் எஜுகேஷனல் சம்மந்தமான அப்டேட்ஸுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, thank you.